குழந்தை வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா இருப்பா. அம்மா பார்த்து என்ன தெரியுமா கேட்கும்? அம்மா என் பேக் எங்க, என் பென்சில் எங்க, என் ஸ்கேல் எங்க, என் லப்பர் எங்க, என் ட்ரவுசர் எங்க, எல்லாம் அம்மாவை கேட்பான். அதே பையன் வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா இல்லாம அப்பா இருக்கட்டுமே, அப்பாட்ட என்ன தெரியுமா கேட்பான்? பா அம்மா எங்க? அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில் அம்மா மட்டும்தாங்க. எப்பவுமே எல்லா பெண்களுக்குமே அப்பாவை தான் பிடிக்கும், ஆனா எல்லா பசங்களுக்குமே அம்மாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தான் பையனுக்காகவே கடைசி வரைக்கும் குரல் கொடுப்பது அம்மா தான். ஆனா அந்த பையனுக்கு அப்பாவுக்கு ஏதாவது சண்டை வந்துரும் சார். பையனுக்கு அப்பாவுக்கு ஏதாவது சண்டை வந்துரும். நீங்க சொன்னீங்கல்ல சண்டைய மூட்டி விடுவான்னு, உள்ள ஓடி போவா அம்மா. உலகத்திலேயே அப்பாவிற்கும் மகனுக்கும் எந்த சண்டையும் வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாலமா இருப்பா பத்தியா, அவதாங்க அம்மா. அதுதான் அழகா கண்ணதாசன் சொன்ன அம்மா நான் யாரா? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனை, தொல்லை நமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பிடித்த பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது நேர்மை, அது தூய்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. நான் கண்ணதாசன்.